இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு விட போனேன் காலையில் ஸ்கூலுக்கு. அப்போது நான் என்னோடய ஸ்கூட்டரில் தான் போனேன். அப்போ எங்களை கிராஸ் பண்ணி ஒரு அண்ணாச்சி ஒரு பைக்கில் போனாங்க. போகிறது சரி, ஆனால் ஸ்டாண்ட் அவங்க எடுத்து விடலை. பின்ன ப்ளூடூத்தில் கனெக்ஷன் காதில் கொடுத்து பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போது நான் அதை பார்த்துட்டேன். பிள்ளைங்க வண்டியில் என்னோட தான் இருக்காங்க. அப்போ நான் ஹார்ன் அடித்தேன். கண்டினியூஸாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போனேன். அவங்க வந்துட்டு பின்ன காதில் அது வச்சுருக்கிறதுனால சரியாக கவனிக்கலை அவங்க. நான் பின்ன எனக்கு வந்து பொதுவாக யாரும் ஸ்டாண்டு போட்டு போனாலே நான் அதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு பதட்டம் வரும் அந்த நேரம். அப்போது நான் பேக்லேயே போயிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போனேன். அப்போ அவங்க கண்ணாடி வழியாக பின்னாடி பார்த்தாங்க. சடனாக பார்க்கையும் அப்போ கையை இங்கே பிள்ளைங்க இங்கே ஆக்குனா கையை ஆட்டினாங்க இப்படி பிள்ளைங்க. அப்போது அவர் கண்ணாடி வழியாகவே பார்த்துட்டு தலையாடினார். அப்போ ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை காமிச்சோம். பின்ன அவர் பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் அவர் ஸ்டாண்ட் எடுத்து விட்டார். எதுக்குங்க இந்த அலட்சியம்? இப்போது நீங்கள் பைக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாண்டை நீங்கள் ஒன்று எடுத்து விட்டுட்டு அந்த பைக்கில் இருக்கலாமே. எதுக்கு இப்படி அலட்சியப்படுத்துதீங்க? உங்களை நம்பி வீட்டில் இப்போ கல்யாணம் முடியாதவங்களா இருந்தால் அம்மா இருக்கலாம், ஒய்ஃப் இருக்கலாம், கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு ஒய்ஃப் இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம். எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு சேஃபாக வருவீங்கன்னு தான் நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தானே? அப்போது ப்ளீஸ் தயவு செய்து வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒன்று ஸ்டாண்டை தட்டி விட்டுட்டு பின்ன நீங்கள் வண்டி எடுக்க பாருங்கள். வண்டியில் ஒவ்வொருத்தங்க என்னைவங்க என் ஹஸ்பண்டே சில சமயம் என்னைவார்னா வண்டியில் இருந்து விட்டு அதுக்கடுத்து தான் ஸ்டாண்ட் எடுத்து விடுவதற்கு நிற்பாங்க. அப்போது ஒவ்வொரு நேரம் என்ன செஞ்சுருவாங்க, ஸ்டாண்டை தட்டி விடாமல் அவங்களும் வண்டியை கிளப்பிடுவாங்க. நம்ம பின்னாடியே ஓடணும். அதனாலே நான் பொதுவாக அவங்க வெளியில் எங்கேயும் டவுனுக்கு போனாங்க அப்படின்னா நான் வெளியிலே நிற்பேன். அவங்க வண்டியை கிளப்புற வரை நான் வெளியில் இருந்து பார்ப்பேன். சில சமயம் அவங்க ஸ்டாண்டை தட்டாமையே வண்டியை எடுத்துருவாங்க. அந்த சமயம் பின்ன நான் சொல்லுவேன், ஸ்டாண்டை கவனிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன்.